வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான லேயர் பரோட்டா. வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு கையளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கையளவு எடுத்தோன்னா 6 பரோட்டாக்கள் வரும். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் இது கூட சேர்க்க போகிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் மேலேயே தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கணும். அட் அ டைம் தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெய் மேலேயே நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கையிலையும் ஒட்டாது, மாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி விரல் அழுத்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது மாதிரி மேலே மாவு மேலே தடவி காயாமல் நம்ம ஒரு மூடி போட்டு 1/2 அன் ஹவர் அது மாதிரி ஊற வச்சுடுவோம். மாவு நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகள் எடுத்து இது மாதிரி நல்லா ஈவனாக திரட்டிக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவை இது மாதிரி தொட்டு தொட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா திரட்டிப்போம். எண்ணெய் போட்டு பிசைஞ்சதுனால உங்களுக்கு திரட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். கல்லில் ஒட்டல பாருங்க, அப்படி நல்லா ஈவனாக இது மாதிரி திரட்டிக்கணும். எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் சமமாக இது மாதிரி ஈவனாக திரட்டியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இது மாதிரி சேர்த்து, நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடணும். எண்ணெய் தடவிட்டோம். இப்போ ஒரு கத்தியால் எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அளவு பார்த்து கட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக கட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உருட்டி உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒரே டைரக்ஷனில் பண்ணாமல் பாதி மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மிச்சம் பாதியை இது மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் இது மாதிரி உருட்டிப்போம். எல்லா மாவையும் இது மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் இந்த ஒரு உருண்டை மட்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு மைதா மாவு தொட்டே இது மாதிரி உருட்டலாம். இது சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் திரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப மெலிசாக திரட்டணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப தடியாக இருந்தாலும் வேகிறது கொஞ்சம்
கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம ஒரு மீடியம் திக்னஸில் இது மாதிரி திரட்டிப்போம். ரொம்ப திக்காக போட்டாலும் மாவு மாதிரி இருக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால் இது மாதிரி ஒரு மீடியம் திக்னஸில் இது மாதிரி திரட்டிப்போம். ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா சூடு பண்ணிப்போம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க பரோட்டாவை இதில் போட்டு சுட போகிறோம். இது முதல்ல நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே முதல்ல நல்லா வேகட்டும். அதனால் ஒரு பக்கம் இது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 2-3 தடவை அது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயே நல்லா இழுத்து வேகும். இப்போ நான் ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டுட்டேன். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இதில் நல்லா சுற்றி ஊற்றிக்கிறேன். எண்ணெயோ நெய்யோ நமக்கு எது இஷ்டமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மேலே இது மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வரும். பரோட்டாவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேகலைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் தடவினா மாதிரியே இருக்கும் சர்ஃபேஸ்லாம். வெந்திருக்குன்னா இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக எல்லா பக்கமும் இருக்குது பாருங்கள். இதை இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துடணும். எல்லா பரோட்டாக்களையும் இது மாதிரி சுட்டுட்டு இது மாதிரி ஒரு சமமான தட்டில் வச்சு 2 கையால் இது மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பரோட்டா மட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப புண்டும் போகலை. ஷேப் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் லேயர்ஸ் மட்டும் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் எல்லா வயசு பீப்புளும் சாப்பிட்லாம் இது. ஸோ நம்மளோட டேஸ்டியான சாஃப்டான லேயர் பரோட்டா ரெடி. இது நீங்கள் வெஜிடேரியன் குருமாவோ இல்லை நான் வெஜிடேரியன் குருமாவோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.